எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது க்ளவுடில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு adafruit.com போய்க்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் சைன்அப் கொடுத்துக்கோங்க. சைன்அப் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து ஃபேஸ்புக் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதில் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் க்ளவுடை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீட்டில் வந்து வைஃபை ரவுட்டர் வித் இன்டர்நெட் இஸ் மஸ்ட்டு. வைஃபை ரவுட்டர் வித் இன்டர்நெட் வந்து மஸ்ட்டு. ஸோ அது மூலிமா தான் நீங்கள் வந்து எங்கேருந்துனாலும் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் பண்ண முடியும் நம்மளோட டிவைஸை. ஸோ உங்களுக்கு Adafruit வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீ அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்டை. ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு உள்ளக்கு லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனவுடனே உங்களுக்கு ரைட் கார்னரில் Adafruit IO கீன்னு இருக்குது. ஸோ அந்த 2 கீ வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கோங்க. இதான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் க்ளவுட் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த டைம்லையும் இதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எப்படி வந்து இதில் வந்து டாபிக்ஸ் ஆர் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம டிவைஸோட ஐபியில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பேஜ் போங்க. இதில் தான் வந்து இந்த க்ளவுடோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். இதில் இந்த டாபிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, டிவைஸ் 1, டிவைஸ் 2, டிவைஸ் 3, டிவைஸ் 4 ரிப்ளைன்னு இருக்குல்ல. ஸோ இதே வந்து அப்படியே நீங்கள் அங்கே வந்து க்ரியேட் பண்ணணும். Adafruitல க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து க்ரியேட் நியூ ஃபீடுன்னு போயிட்டு டிவைஸ் 1 எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதாவது வந்து அப்பர் கேஸில் தான் கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுங்க. அடுத்து டிவைஸ் 2 இது எதுக்கு கொடுக்குறோன்னா டிவைஸ் 1 ஃபார் ரிலே 1, டிவைஸ் 2 ஃபார் ரிலே 2, டிவைஸ் 3 ஃபார் ரிலே 3 அண்ட் டிவைஸ் 4 ஃபார் ரிலே 4 அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனலாக வந்து ரிப்ளைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபீடு க்ரியேட் பண்ணுவீங்க. இது வந்து என்னென்னா டிவைஸ் ஃபீட்பேக். உங்களோட நம்மளோட சிஸ்டத்துலேருந்து உங்களுக்கு க்ளவுடில் வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் அனுப்ப. ஸோ அதுக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து வந்து இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வெப் பேஸ்டு கண்ட்ரோல் வேணும்னா அந்த டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆமாம், அதாவது மொபைல் ஆப் மட்டும் இல்லாமல் ஆப் இன்ஸ்டால் பண்ணாட்டி கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணி கூட நீங்கள் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான். ஸோ அந்த வீடியோவில் இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு நியூவாக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணோன்னே அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டாகிள் பட்டன் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சுவிட்ச் மாதிரி, ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிலே 1 டைட்டில் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஃபேன், லைட் அப்படின்னு எதுனாலும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். நான் ரிலே 1 கொடுத்துருக்கோம். பட்டனில் வந்து L5 D5 அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். ஆமாம், அது மஸ்ட்டு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிலே 2க்கு நீங்கள் பண்ணும்போது டிவைஸ் 2 சூஸ் பண்ணிவிட்டு ரிலே 2 இந்த இடத்துல டிவி, ஃபேன் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் L5 D5ன்னு கொடுத்த மாதிரி L6 D6. அதே மாதிரி இப்போ வந்து ரிலே 3க்கு வந்து L7 D7, ரிலே 4க்கு வந்து L8 D8 அப்படின்னு கொடுக்கணும் உங்களுக்கு பட்டன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் போய் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி டிவைஸ் 4, ரிலே 4. இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்க வந்து 4 சேனல் சுவிட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ க்ரியேட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளைன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல டிவைஸ் ஃபீட்பேக்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இது ஒர்க் பண்ணும்போது அது எப்படி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குங்கிறத நம்ம ஃபைனல் அவுட்புட்டில் பார்ப்போம் லாஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ இது வந்து செட்டிங்ஸு. ஸோ நீங்கள் இது மூலிமா என்ன அப்படின்னா உங்களோட அலைன் பண்ணிக்கலாம். அந்த சுவிட்சஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களோட வியூக்கு தக்கன அலைன் பண்ணிக்கலாம், உங்கள் மானிட்டர் வியூக்கு தக்கன. ஸோ இந்த இடத்துலனாச்சும் எல்லாமே வந்து கஸ்டமைசபிள். ஆமாம். ஸோ சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். கடைசி வந்து எப்படி வந்து Adafruitோட நம்மளோட டிவைஸை லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டிவைஸில் வந்து எனேபிள் க்ளவுடுன்னு இருக்கும்.
ஸோ அந்த இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசேபிள்ங்கிறத எடுத்து விட்டுட்டு அடாப்ட்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து யூசர் நேம் காப்பி பண்ணி இங்கே இந்த MQTT யூசர் நேமில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஆக்டிவ் கீங்கிறத காப்பி பண்ணி MQTT பாஸ்வேர்டில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. MQTT சர்வர் வந்து io.adafruit.com அதுதான் கொடுக்கணும் அடாப்ரூட்டை இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக சேவ் கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்த உடனே உங்களுக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளோட வைஃபை ரவுட்டரோட கனெக்ட் ஆகிட்டு க்ளவுடோட பிங்க் பண்ணும் உங்களுக்கு. ஸோ க்ளவுடோட வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் டிவைஸ் ஃபீட்பேக் வந்து டிவைஸ் கனெக்டடுன்னு ரிப்ளை வந்துடும். ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிவைஸ் வந்து க்ளவுட் அக்கௌண்ட்டோட ஸ்ரிங்க் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து ரெடி டு கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் ஃப்ரம் யுவர் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது தான். இங்கே நீங்கள் ஆன் ஆஃப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு நம்ம டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கிற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு, ஸோ அது கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டெக்னிக்கல் ஹெல்ப் தேவைன்னா டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.